உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க போற? இல்ல, அருளை பார்க்கலான்னு வந்தேன். எத்தனை வாட்டி உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் சொல்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் தனியா பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த காரணத்துக்காகவும் நீ இன்னைக்கு தனியா அருளை பார்க்கவே கூடாது. இங்க இருந்து போ நந்தினி, போன்னு சொல்றேன்ல. குணசேகர மாமா ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட இவ்ளோ ஹார்ஷா நடந்துக்கிறாரு? அருளும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டா என்ன, பேசிக்கிட்டாதான் என்ன? வெளியில மீட் பண்ண கூடாதுன்னு சொல்றது ஓகே, ஆனா இங்க கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. யாரு? சொல்லுங்க. மிஸ் நந்தினி? ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. என் பேர் ராம். VLM கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கல்ல? ஆமா சார். அந்த கம்பெனில இருந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். ஐயோ, வெரிஃபிகேஷனுக்கு இன்னைக்கு வருவாங்கன்றத மறந்தே போயிட்டேனே. இப்போ எங்க இருக்கீங்க? நான் என் வீட்ல இல்ல. நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் மேம் வரேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லி மண்டபத்து அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் இப்ப மண்டபத்துக்கு வெளியே நின்று தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, மண்டபத்துக்கே வந்துட்டாரா? இவர் மட்டும் கல்யாணி அத்தை கண்ணில் பட்டு அன்னைக்கு நம்ம இன்டர்வியூக்கு போனதை பத்தி ஏதாவது உளறி வச்சுட்டாருன்னா நம்ம மாட்டிக்குவோமே. இவரை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணுமே. என்ன பண்றது? மேடம், லைன்ல இருக்கீங்களா? சார், என்ன சார் இன்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? திடீர்னு வந்து நிக்கிறேனா? ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தோம். நேத்து கம்பெனில இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல? சொன்னாங்க சார். ஆனா நீங்க வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு தான் வருவீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். ப்ளீஸ் சார், கோச்சிக்காம இன்னொரு நாள் வர முடியுமா? மேடம், உங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கிறத நேத்து கால் பண்ணப்பவே சொல்லி இருந்திருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? சாரி சார், வேலை கிடைச்சிருச்சுங்கிற எக்ஸைட்மெண்ட்ல இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றது கம்பெனி தான், அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வெரிஃபிகேஷனுக்கு ஒத்துழைக்கலன்னு தான் நான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். சார், அப்படி ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துறாதீங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலை சார் இது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நானே வந்து வாங்கிக்கிறேன். வாங்க, நான் வெளியவே வெயிட் பண்றேன். இருக்கா தம்பி? ஐயோ, எதுக்கு இந்த ஆளு நம்மள கூப்பிடுறான்? நந்தினிய பத்தி என்கிட்ட கேட்டீங்கல்ல? யார் நீங்க? எதுக்கு நந்தினிய பார்க்கணும் நீங்க? அதான் கேட்டதுக்கு திட்டி விட்டுட்டீங்களே, அப்புறம் எதுக்கு சார் திரும்ப வந்து அதை பத்தி கேக்குறீங்க? இல்ல, உனக்கு ஏதாவது உதவி பண்ணலாமேன்னு தான் கேட்டேன். நான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன் சார். அப்படின்னா ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. நந்தினி எங்க கம்பெனியோட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆயிருக்காங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.